பாத்தியா ரன்பீர், அத்தை கீழே விழுந்துட்டாங்க. ஆனா அவங்க கீழே விழுந்த விஷயத்த எவ்வளவு பெரிய இஷ்யூ ஆக்கிட்டாங்கல்ல. இந்த மாதிரி அவளுக்கு தோணுது ரன்பீர். நான் உனக்கு எப்படி புரிய வைப்பேன்? இங்க பாரு ரன்பீர், அவ என்னுடைய அக்கா. அவ கோவத்துல என்னென்னமோ சொல்லிட்டா. எல்லாத்தையும் என்னால உன்கிட்ட சொல்லிட்டு இருக்க முடியாது. அது ரொம்ப கஷ்டம். சீரியஸ்லி. அதான் அவ சொல்ற ஒவ்வொரு விஷயமும் எனக்கு அப்படி தோணுதுன்னு சொல்றேன். சோ ப்ளீஸ். சோ ஒரு விஷயத்த பின் பாயிண்ட் பண்ணிட்டு அத பத்தி அவகிட்ட போய் கேட்டு தேவையில்லாம உங்களுக்குள்ள சண்டை வேண்டாம் ரன்பீர். அப்படி நடக்க எனக்கு விருப்பம் இல்ல. அவ என்னுடைய அக்கா ரன்பீர். அவ நல்லா இருக்கணும். அவ இந்த வீட்டை நல்லபடியா பாத்துக்கணும்னு நினைக்கிறேன். இந்த வீட்டு நிலைமை அவ நல்லபடியா வச்சுப்பா. இப்படி இருந்தா எப்படி வச்சுக்க முடியும்? எங்க அம்மா அப்படி என்ன தப்பா சொல்லிட்டாங்க? அம்மா கீழே விழுந்துட்டாங்க, அவங்களுக்கு அடிபட்டுடுச்சு. அவங்க என்ன வேணும்னே அப்படி பண்ணாங்க? அப்புறம் தேவையில்லாம சும்மா திட்டுவாங்களா? அவங்களுக்கு திட்டுறது பிடிக்குமா என்ன? இப்படி வேணும்னே யாராவது திட்டுவாங்களா? எங்க அம்மா விடு. உங்க அம்மா இதே இடத்துல இருந்தா திட்ட மாட்டாங்களா என்ன? ஆஃப் கோர்ஸ் அந்த இடத்துல யாரா இருந்தாலும் இப்படிதான் நடந்துப்பாங்க. இதுல எங்க அம்மா பண்ணதுல என்ன தப்பு இருக்கு? நான் பிராச்சி கிட்ட இத பத்தி பேசணும். இல்ல ஐ வில் see you. ரன்பீர் ப்ளீஸ், நீ அவளை எதுவும் சொல்லாதன்னு. ரன்பீர் கிட்ட இருந்து என் உறவை பிரிச்சு உன் உறவை ஒட்ட வச்சல்ல, இப்போ உங்க உறவுக்கு நான் என்கார்ட் போட்டு என் உறவை ஆரம்பிக்கிறேன். இப்போ உங்க உறவுல விரிசல் வந்துருச்சு. இனிமே அவனுடைய பார்வையில எல்லாமே தப்பா தான் தெரியும். குட் ஜாப் ரியா. நான் உறவு முறைக்கு நிறைய மரியாதை கொடுக்கறவன். அதனால பிரக்யாவை கல்யாணம் பண்ணும்போது நிறைய வாக்குறுதி கொடுத்தா அதுல ஒண்ணுதான், அவளை நான் பாதுகாப்பேன். புருஷனா இருந்து பாதுகாத்தா என்ன, பாடி கார்டா இருந்து பாதுகாத்தா என்ன, எல்லாமே ஒண்ணுதானே. அது மட்டும் இல்லாம இந்த கல்யாணம் இருக்கே, அதுல 7 தடவை அக்னியை சுத்தி வருவாங்க. ஒவ்வொரு தடவை சுத்தி வரும்போது ஒவ்வொரு உறுதிமொழி எடுத்துப்பாங்க. அதனால ஒவ்வொரு உறுதிமொழிக்கும் நான் புது அவதாரம் எடுப்பேன், புது சுயரூபம் எடுப்பேன். அதனால பிரக்யாவை பாதுகாக்கிறதுக்காக நான் பாடி கார்டா மாறினேன். வேற வழி இல்ல, அவளுக்கு வழிகாட்டியா இருக்க டிரைவரா மாறிட்டேன். அப்புறம் அவளோட வேலைக்கு உதவியா இருக்க அவளோட அசிஸ்டண்டா மாறிட்டேன். நல்ல சாப்பாடு சமைச்சு போட்டு குக்கா மாறிட்டேன். நல்ல விதமா பேசி அவளோட மூட நான் சரி பண்றேன். அதாவது அவளோட ஃப்ரெண்டா மாறிடுறேன். ஆனா 2-3 ரூட் கொஞ்சம் பிரைவேட் ஆனது, அதை சொல்ல விரும்பல. உனக்கு புரியும்ல? ஆனா ஒண்ணு தெளிவா புரிஞ்சுக்க, அவதான் எனக்கு எல்லாமே. அவளுக்காக நான் எதுவா வேணாலும் மாறுவேன். எப்ப நான் உன்னை அடிச்சனோ அப்பவே இந்த விஷயம் உனக்கு தெளிவா புரிஞ்சிருக்கணும். அது புரியலனா அது ஏன் தப்பு இல்ல. அன்னைக்கு நான் உன்னை சும்மா விட்டனே, அதுதான் ஏன் தப்பு. என்ன? அது ஆபீஸ், இது வீடு. அப்ப பாடி கார்டா இருந்த, இப்ப ஹஸ்பண்டா இருக்க ரொம்ப கோபத்துல இருக்கு. மறுபடியும் எல்லாமே ரிப்பீட் ஆகிறதுக்கு முன்னாடி ஓடி போயிடு. இதத்தான் நான் ஜனங்களுக்கு காட்டணும்னு ஆசைப்பட்டேன். கோவக்கார ஹஸ்பண்டா நல்லாவே ஆக்ட் பண்றான் அபி. நீங்க ஆக்ட் பண்ணலன்னு எனக்கு நல்லா தெரியும். உங்களுக்கு உண்மையிலேயே கோவம் வந்திருக்கு. நீங்க எந்த உறுதிமொழியை முதல்ல எடுத்துக்கிட்டீங்களோ அதை பத்தி தான் இப்ப பேசுறீங்க. ஓவரா சீன் போடாத. நீ தனுவோட ஹஸ்பண்ட், பிரக்யாவோட ஹஸ்பண்ட் இல்ல. என்கிட்ட ரெக்கார்ட் இருக்கு. நீ நல்ல போனை வாங்கி வச்சுக்க, அப்ப ரெக்கார்ட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. என்ன உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? ஒரு பேங்க் ராபரியில நானும் பிரக்யாவும் மாட்டிக்கிட்டப்ப, அப்ப திருடங்க என்னோட பேரை அவங்க இன்டர்நெட்ல சர்ச் பண்ணாங்க. அங்க அவங்களுக்கு என் போட்டோவும் பிரக்யா போட்டோவும் கிடைச்சது. ஆஸ் a married couple. உன் போன் நல்லா இருந்தா, அதுல இன்டர்நெட் வசதி இருந்தா, அதுல 3G 4G 5G 10G இருந்தாலும் சரி, நீ அந்த இன்டர்நெட்ல சர்ச் பண்ணி பாரு, அபிஷேக் பிரேம் மேரா. என்ன உன் கேள்விக்கான பதில் அதுல ஈஸியா கிடைச்சிடும், தெளிவா கிடைக்கும். அங்க ஏன்டா பாக்குற? போட்டோ கிடைச்சிருச்சா? பதில் கிடைச்சிருச்சா? ஓடி போயிடு. இன்னொரு தடவை முகத்தை இங்க காட்டாத. இப்ப நம்ம டைரக்டா கோர்ட்ல சந்திக்கலாம். டைமுக்கு வந்துருங்க, இல்ல யாருக்காகவும் காத்திருக்கிறது எனக்கு சுத்தமா பிடிக்காது.
ஒரு அட்வைஸ் கொடுக்கவா? வேற ஏதாவது 2-3 கேஸ் இருந்தா பிடிச்சி வச்சுக்கோங்க. நான் என்ன கேள்விப்பட்டேன்னா, இந்த கேஸ்ல தோத்து போயிட்டா உங்களுக்கு பணம் கிடைக்காது, வெறும் டீ காஃபி தான் வாங்கி கொடுப்பாங்க. நான் உன்னை விட மாட்டேன், உன்னை பாத்துக்கிறேன். பாத்துக்க, உன் முன்னாடி தான் நிக்கிறேன். எவ்வளவு பாத்துக்கணுமோ நல்லா பாத்துக்க, சரியா? இந்த கேஸ் மட்டும் முடியட்டும். என் பொண்டாட்டி பக்கத்துல உங்களை நான் எங்கேயும் பார்க்க விரும்பல. Come on, now get lost. தேங்க்யூ எதுக்கு? ஃபார் எவ்ரி திங். தேங்க்யூ. நான் ரிஃப்ரெஷ் ஆகணும். எங்க போக? மேலே. அதிலே புரியும் புரியே விரியும் கனவே அடியில் மூடி போன பாதமே இதயம் பேசுகின்ற வார்த்தை காதில் கேட்கும் அடிமனதில் இறங்கிவிட்டாய். வார்த்தைக்கு தான் என்ன சப்போர்ட் பண்றாரு, ஆனா இவரோட கண்கள் வேற எதையோ எனக்கு சொல்ல வருதா? பிராச்சி, என்ன நம்பு ரன்பீர். இதெல்லாம் எப்படி என்ன நடக்குதுன்னு புரியல. நான் எல்லாம் சரி பண்றதுக்கு தான் முயற்சி பண்றேன், ஆனா எல்லாம் கைமீறி போயிடுது. எல்லாம் நல்ல விதமா நடக்கணும்னு நினைக்கிறேன், இருந்தாலும் தப்பு தப்பா நடக்குது என்ன தெரியல. சோ இது எல்லாத்துக்கும் காரணம் யாரு? இன்னைக்கு ரன்பீருக்கு என்ன தோணுச்சோ அதே மாதிரி எனக்கும் தோண வாய்ப்பு இருக்கு, எல்லாருக்கும் தோண வாய்ப்பு இருக்கு. நீ பண்ற தப்புக்கெல்லாம் யார் பொறுப்புன்னு சொல்லு. நான் தான். நீ இப்படிதான் சொல்லுவேன்னு எனக்கு தெரியும். ஆனா நீ ஒரு விஷயத்தை தெள்ள தெளிவா புரிஞ்சுக்கணும். அம்மா வேணும்னே உன் மேல கோபத்தை காட்டல. உன்னை திட்டுறதுனால அவங்களுக்கு எந்த சந்தோஷமும் கிடைக்க போறது இல்ல. ஐ நோ, அண்டர்ஸ்டாண்ட். அவங்க கொஞ்சமா ரூட் ஆயிடுறாங்க, ஹைப்பர் ஆயிடுறாங்க. ஆனா அதுக்கான அர்த்தம் அவங்க உன் மேல கோபப்படுறாங்கன்றது இல்ல. ரன்பீர், நான் அப்படி யோசிக்க கூட இல்ல. நியாயமா அந்த இடத்துல இப்ப நான் இருந்திருக்கணும். ரன்பீர் இப்ப என்னதான் கொட்டி பிடிச்சிருந்திருக்கணும். அந்த இடத்த நீ ஏன் கிட்ட இருந்து பறிச்சுட்ட பிராச்சி. நீ இந்த மாதிரி யோசிக்கலையா? ஐம் சோ சாரி. தேவையில்லாம நான் உன்னை திட்டேன். வெளியே எல்லாரும் முன்னாடியும் நான் உன்னை அப்படி திட்டிருக்க கூடாது. அதுவும் இந்த மாதிரி நேரத்துல நீ கஷ்டப்பட்டு எல்லா பேசிட்டே இருப்பியா இல்ல என்ன பேசுற? இல்ல, நான் முதல்ல உன்கிட்ட சொல்றேன். நீ ரொம்ப ஹர்ட்டா இங்க வந்திருக்க. ஐம் ரியலி 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 சாரி. நான் உன்னை ஹர்ட் பண்ணிட்டேன். ப்ளீஸ் ப்ளீஸ் என்ன மன்னிச்சிடு. நான் உன்னை உயிருக்கு உயிரா காதலிக்கிறேன். எப்பவுமே நான் உன்னை ஹர்ட் பண்ண மாட்டேன், எப்பவுமே. ஐம் ரியலி 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 சாரி. நான் கண்டிப்பா எனக்கு தெரியும் நான் உன்னை திட்டிருக்க கூடாதுதான். அதுவும் இல்லாம உன்னை மம்மி திட்டிட்டு இருக்காங்க, நானும் கூட சேர்ந்து உன்னை திட்டிருக்க கூடாது இல்லையா? ஆனா நான் கொஞ்சம் பயந்துட்டேன். அம்மா கீழே விழுந்துட்டாங்க, கால் பசஞ்சிடுச்சு. அதனால எனக்கு ஒண்ணுமே புரியல, அவ்வளவுதான். அதனாலதான் நான் உன்னை தேவையில்லாம திட்டேன். அண்ட் ஐம் சோ சாரி. ஐம் சாரி. நான் உன்னை வாழ்க்கையில இனிமேல் திட்ட மாட்டேன், எதுவும் சொல்ல மாட்டேன். என்ன நம்ப ஒரே ஒரு தடவை மன்னிச்சிரு. நீ அடிக்கடி சொல்லுவே இல்லையா, அதாவது நீ என்ன பண்ண நினைக்கிறியோ அதை பண்ண முடியலன்னு. அதே மாதிரி தான் எனக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல. ஐம் ரியலி சாரி. ரன்பீர், நீ சாரி சொல்றத முதல்ல நிறுத்து. இதுல உன் தப்பு எதுவும் இல்ல. அத்தை திட்டினதுனாலயோ நீ திட்டினதுனாலயோ நான் தப்பா நினைச்சுக்குவேன்னு நீ எப்படி நினைக்கலாம்? அப்படியெல்லாம் எதுவும் இல்ல. ஒருவேளை நீ எனக்கு சப்போர்ட் பண்ணிருந்தாதான் அம்மா கோவப்பட்டிருப்பாங்க. நீ அப்படி பண்ணல, அது நல்லதா போச்சு. உண்மையிலேயே எனக்கு ஏன் கஷ்டமா இருக்கு தெரியுமா? நான் எப்பவும் முயற்சி பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன், கடைசியில எல்லாம் தப்பாவே போய் முடியுது. ரன்பீர், நீ என்ன பண்ற? முதல்ல எந்திரி. இல்ல, நீ முதல்ல என்ன மன்னிச்சிட்டேன்னு சொல்லு. எதுக்கு மன்னிக்க சொல்ற? உன் கண்ணுல அந்த கண்ணீர் இருக்குல்ல, அதுக்காகவாவது என்ன மன்னிச்சிட. அம்மா திட்டுறது ஒன்றும் புதுசு இல்லை, அதனால நீ கவலைப்பட்டிருக்க மாட்டேன். நான் உன்னை திட்டினதுனால தான் நீ ரொம்ப கவலைப்பட்டிருப்ப. நான் ஒரு இடியட். உண்மையாவே நான் ஒரு முட்டாள். என்ன நீ அடி. நான் உன் கையை பிடிச்சி கண்ணை பார்த்து நிச்சயமா நான் சொல்லியிருக்கணும் நான் உன் கூட இருக்கேன்னு. ஆனா நான் என்ன பண்ணேன்? உன்னை திட்டேன். நான் ரொம்பவே ஸ்டூபிட். ஐம் சாரி. இட்ஸ் ஓகே.
நான் மனசார மன்னிப்பு கேக்குறேன். நானும் மனசார தான் சொல்றேன். எந்திரி. நீ ஒன்னும் மனசார சொல்லல. நீ என்ன கட்டி பிடிச்சாதான் நான் அதை நம்புவேன். அதுக்கு நீ எந்திரிக்க வேண்டாமா? அப்கோர்ஸ் அப்கோர்ஸ். நீ இந்த மாதிரி என்ன கட்டி பிடிச்சுக்கிறியான்னு சொல்லு, நான் தினமும் உன்னை திட்டிகிட்டே இருப்பேன். நான் உன்னை காதலிக்கணும்னு ரியா வந்து என்கிட்ட சொன்னா. ஆல்ரெடி நான் உன்னை காதலிச்சுட்டு தான் இருக்கேன். இப்ப இன்னும் அதிகமா காதலிக்க எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. வலிக்குதுப்பா. அதுக்கு தான் அடிக்கிறேன். ஆமா, ரியா நிஜமாவே அப்படி சொன்னாளா? ஆமா, ப்ராமிஸ். ரியா அந்த மாதிரி சொல்லிருக்கா, உன் தங்கச்சி அந்த மாதிரி சொல்லிருக்கா. கண்டிப்பா நான் உன்னை காதலிக்கணும்ல. ரன்பீர், நீ பிராச்சியை காதலி நான் சும்மா வாய் வார்த்தைக்காக மட்டும்தான் சொன்னேன். ஆனா நான் பிராச்சிக்கு அகேன்ஸ்டா உன்கிட்ட என்னெல்லாம் சொல்லி அனுப்புன. நீ போய் அவளை திட்டுவன்னு நினைச்ச. ஆனா நீ போய் அவளை கட்டி பிடிச்சிட்டு இருக்க. எனக்கு இப்ப ரொம்ப கோவம் வருது ரன்பீர். நீ ஆக்சுவலி என்ன கோவப்படுத்திட்டு இருக்க. ஏன் ரன்பீர், ஏன் இந்த மாதிரி பண்ற? நீ ஏன் மேல காட்ட வேண்டிய அன்பு அவ மேல காட்டிட்டு இருக்க. எனக்கு நிஜமாவே உன் மேல ரொம்ப கோவம் வருது ரன்பீர். என்னால கோவத்தை கண்ட்ரோல் பண்ண முடியல. நீதான் அவன் மேல ஓவரா பாசம் வச்சு அவளுக்கு எடுத்து வச்சிருக்க. நீ பிராச்சி அடியோட வெடுக்கிற மாதிரி நான் கண்டிப்பா ஏதாவது ஒண்ணு பண்ணுவேன். அதுக்கப்புறம் நீ அவ பக்கம் திரும்பி கூட பார்க்க மாட்டேன். இங்க பாரு பிராச்சி, சில சமயங்கள்ல நாட்கள் வந்து கொஞ்சம் மோசமா தான் இருக்கும். அந்த நேரத்துல எது நமக்கு சந்தோஷத்தை தருதோ அந்த வேலையை நம்ம செய்யணும். அததான் நான் பண்ண முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கேன். பூஜை நல்லபடியா நடக்கணும்னு தான் நான் ஆசைப்பட்டேன். பட் எல்லாமே சொதப்பிருச்சு. இப்ப நான் என்ன பண்றது? ஆக்சுவலி நீ இப்போ உன்னோட மம்மிக்கு ஃபோன் பண்ணு. நீ உன்னோட மம்மிக்கு ஃபோன் பண்ணினா நீ கொஞ்சம் பெட்டரா ஃபீல் பண்ணுவ. அது கொஞ்சம் நிம்மதி தரும். அந்த மாதிரி உனக்கு நிம்மதி கிடைச்சதுன்னா இந்த நாள் ஃபுல்லா ஃப்ரெஷ்ஷா இருப்ப, நீயும் சந்தோஷமா இருப்ப. வெயிட் ஒன் செகண்ட். இந்த டேக் திஸ் ஃபோன். உங்க அம்மாவுக்கு கால் பண்ணு. இந்த நாள் எப்படி போயிட்டு இருக்குன்னு அவங்க கிட்ட கேளு. அண்ட் ட்ரஸ்ட் மீ, சந்தோஷமா ஆவ. நீ கால் பண்ணு. பண்றேன். நீ சொல்லி முடியாதுன்னு சொல்ல முடியுமா? எதுக்காக இவ்ளோ ட்ரெஸ் பேக் பண்றீங்க? ஒரு நாள் தானே போறீங்க. உனக்கே தெரியும் இல்ல பிரக்யா, நான் டிராவல் பண்ணும்போது நான் ரொம்பவே நர்வஸ் ஆயிடுவேன், ரொம்பவே கான்ஷியஸ் ஆயிடுவேன். அதுக்கப்புறம் டிராவல் பண்ணும்போது என்கிட்ட எல்லாமே இருந்ததுன்னா நான் பெட்டரா ஃபீல் பண்ணுவேன். ஓகே, இந்த ஃபைல்ஸை வச்சுக்கோங்க. இதுல தான் எல்லா இம்பார்ட்டன்ட் பேப்பர்ஸும் இருக்கு. ஓகே. காரை ரெடி பண்ணிட்டு முதல்ல ரூமுக்கு வா. வந்து இந்த திங்ஸ் எடுத்துட்டு போ. அரிஷோ, நான் உங்க கூட வர வேணான்னு உங்களுக்கு தோணுதா? பிரக்யா, நான் ஒரு நைட்டுக்கு தான் பெங்களூர் போயிட்டு வர போறேன். நாளைக்கு காலைல வந்துருவேன். நீ ஏன் இவ்வளவு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்க? இங்க பாரு, நான் எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டேன். தேவைக்கு அதிகமாவே பேக் பண்ணிருக்கேன். எல்லா மெடிசன்ஸையும் நான் எடுத்து வச்சுக்கிட்டேன். ஆனா அதுக்கப்புறம் நீ போன்ல எல்லாத்துக்கும் அலாரம் செட் பண்ணி வச்சிருக்க. அதனால எல்லாத்தையும் நான் கரெக்ட் டைம்ல செஞ்சிருவேன். ப்ளீஸ் ரிலாக்ஸ். ஓகே? இத வண்டியில வச்சுடு. இங்க பாரு, ஜாக்கிரதையா இருக்கணும். உன் போன்ல நான் அலாரம்லாம் செட் பண்ணி வைக்கல. இருந்தாலும் உனக்கு நான் போன் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஓகே? என்னாச்சு? ஒன்னும் இல்ல, நான் ரொம்பவே வித்தியாசமா உணர்றேன். அது என்னன்னா, அபி உன் பக்கத்திலேயே வரக்கூடாதுன்னு நான் தான் நினைச்சேன். ஆனா இப்ப பாத்தியா, அபி இங்க பக்கத்துல இருந்தா நான் பெட்டரா ஃபீல் பண்றேன். முன்னாடி எல்லாம் நான் உன்னை தனியா விட்டுட்டு போகும்போது ரொம்ப டென்ஷனா ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருப்பேன். அதுவே இப்ப அந்த மாதிரி எந்த ஃபீலும் இல்ல. அதுவும் இல்லாம இன்னைக்கு அவர் கௌரவ ஹேண்டில் பண்ண விதம் இருக்கே, அதை பார்த்ததுக்கு அப்புறமா எனிவேஸ் ஐ திங்க் யாரெல்லாம் உனக்கு நல்லது பண்றாங்களோ அவங்க எல்லாரையும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். உன்னோட மைண்ட் இதெல்லாம் சரின்னு சொல்ற வரைக்கும் நீ அவரை எந்த காலத்திலயும் முழுசா நம்பிடாத. என்ன? ஓகே? டேக் கேர். நான் வாசல் வரைக்கும். ஓகே.
என்ன நடக்குதுங்க? ஒண்ணும் இல்ல டீச்சர். என்ன நடக்குதுங்க? ஒண்ணும் இல்ல டீச்சர். டீச்சர் பின்ன டீச்சர் தான் கூப்பிடுவேன். ஏன்? ஆமா, என்ன நடக்குதுன்னு டீச்சர் மாதிரி வந்து கேட்டா எப்படி கூப்பிடுவாங்களா? ஸ்கூல் படிக்கும் போது டீச்சர் இப்படிதான் கேட்பாங்க. ஐ மீன், நீ டீச்சர் கிடையாது, பிசினஸ் உமனுங்கிறத மறந்துட்ட. ஆனா இப்ப ஸ்கூலுக்கு பதிலா ஆபீஸ்க்கு போனோம்ல. இன்னைக்கு ஆபீஸ் போலையா? ஓ ஷிட். நீ எப்படி போக முடியும்? நான் தான் உன்னை ஆபீஸ் கூட்டு போனோம். இன்னைக்கு போக வேண்டாம். ஏன்? ஓ சாரி, அது ஹஸ்பண்ட்ல இருந்து டிரைவர் ஆயிட்டேன். ஆனா இப்ப டிரைவர்ல இருந்து ஹஸ்பண்ட் ஆயிட்டேன். அதனால இப்படி கேட்க கூடாதுல்ல. ஆனா நான் எப்ப எப்படி இருக்கணும்னு எதுவும் எனக்கு தெரிய மாட்டேங்குது. ஒரே நேரத்துல என்னால எல்லாமே இருக்க முடியாது. சொசைட்டி முன்னாடி ஒரு மாதிரி நடந்துக்கணும், அப்புறம் ஜனங்க முன்னாடி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மாதிரி நடந்துக்கணும். எனக்கு உண்மையாவே ரொம்ப போர் அடிக்குது. என்ன பண்றதுன்னு புரியல. யானை மேல அம்பாரி போனேன், அப்புறம் டாட் விளையாடினேன். ஏதாவது சொல்லுமா? இல்ல, நான் போன் எடுக்க வந்தேன். இல்ல அபி, இப்படியும் பண்ற. பைத்தியம் பிடிச்சிருச்சா உனக்கு? நீ இப்படி நடந்துக்க கூடாது. தேங்க்யூ. உனக்கு எதுக்கு அவ்வளவு ஈகோ? ஃபேஸ பார்த்து தேங்க்ஸ் சொல்ல முடியாதா? சாரி. I said thank you. I mean it. எதுக்கு தேங்க்யூ? எதுக்கு? கௌரவ் கிட்ட நீங்க விட்டு கொடுக்காம பேசுனதுக்கு, அப்புறம் என்ன சப்போர்ட் பண்ணி பேசுனீங்கல்ல. என்னால தனியா அவளை ஃபேஸ் பண்ணிருக்க முடியும், இருந்தாலும் நீங்க அப்படி நடந்ததை பெட்டரா ஃபீல் பண்ண வச்சது. தேங்க்யூ. யாரு எப்ப எந்த அளவுக்கு சரியா இருப்பாங்க தப்பா இருப்பாங்கன்னு எனக்கு தெரியும். எனக்கு ஆரம்பத்திலேயே தெரியும் இந்த கௌரவ் தப்பானவனு. தப்பான ஆளுக்கு தப்பா தான் எல்லாமே நடக்கணும். அதனாலதான் அன்னைக்கு அவனை அடிச்சேன், இன்னைக்கு நான் திட்டினேன். பிரஸ் கான்ஃபரன்ஸ்க்கு மட்டும் வந்திருந்தேன்னா அன்னைக்கு அவன் காலையும் கையும் உடைச்சிருப்பேன். நீங்கிறதுனால நான் இதை சொல்லல. வேற எந்த பொண்ணா இருந்தாலும் இதே தான் நான் செஞ்சிருப்பேன். எல்லார் மேலேயும் மதிப்பு இருக்கு. அதுக்காக தானே நீ என்ன வாங்கியிருக்க. என்ன எந்த வேலைக்காக நீ என்ன விலைக்கு வாங்கினியோ அதுக்கு எதுக்கு நீ தேங்க்ஸ் சொல்ற? நான் ஏன் இப்ப தப்பா ஃபீல் பண்றேன்? நியாயமா அவருக்கு பதில் சொல்லிருக்கணுமே. நான் தான் அவருக்கு உதவி பண்றேன்னு. அவர் அந்த வீட்டுல இருந்து இங்க கூட்டிட்டு வந்து வச்சிருக்கேன்ல. அங்க உங்களுக்கு எந்த மரியாதையும் இல்லை. ஆனா இந்த வீட்டுல உங்களுக்கு முழு மரியாதை கொடுத்துட்டு இருக்கேன். இதுல நான் தேங்க்ஸ் சொல்றேன், நீங்க ஆட்டிடியூட் என்கிட்டயே காட்டுறீங்கல்ல. எனக்கே ஆட்டிடியூட் காட்டுறா? நான் அவளை வாய் அடிக்க வச்சிட்டல. அவளால எதுவும் பேச முடியல. அவளால எப்படி பேச முடியும்? நான் இப்ப எக்ஸா இருக்கலாம், ஆனா ஒரு காலத்துல ஹஸ்பண்ட் தானே. புருஷனை பணம் கொடுத்து வாங்கி பாவம் பண்ணியிருக்கா. அப்புறம் யாரு பாவம் பண்ணாங்களோ அவங்க கண்டிப்பா பிராய்ச்சித்தம் பண்ணி ஆகணும். நான் தினம் இந்த மாதிரி அவளுக்கு பதிலடி கொடுக்க போறேன். எனக்கு யாரும் பதிலடி கொடுக்க முடியாது. அவர் பேசினா நான் கேட்டுட்டு இருக்கணும்னு நினைக்கிறாரா? குடிப்பழக்கத்தை அப்புறமா நிப்பாட்டிக்கலாம். முதல்ல இந்த பழக்கத்தை நிப்பாட்டணும். அவர் ஒரு வழிக்கு கொண்டு வரணும். இவளை கண்டிப்பா நல்வழிப்படுத்தி ஆகணும். ரொம்ப கெட்டு போயிருக்கா. எனக்கு என்ன பண்ணாங்கிறத அவ தெரிஞ்சுக்கணும். இனி என்ன நடக்க போதுங்கிறதையும் அவ தெரிஞ்சுக்கணும். இப்போ போய் நான் பேச போறேன். உன்னால பார்த்து நடக்க முடியாதா? உங்களால பார்த்து நடக்க முடியாது. நான் வரது உன் கண்ணுக்கு தெரியலையா? நீங்க வரது எனக்கு எப்படி தெரியும்? இது உன் வீடு தானே. அப்போ உனக்கு தெரியலனா வேற யாருக்கு தெரியும்? நீங்க எப்படி வருவீங்கன்னு எனக்கு எப்படி தெரியும்? அதெல்லாம் போட்டோம். இன்னொரு தடவை முட்டிடு, இல்லைன்னா கொம்பு முளைச்சிரும். சரி, 3 எண்ணுவ டக்குன்னு முட்டிடணும். 1 2 3. அட கடவுளே, இவ்வளவு பெரிய பாறை எதுக்கு என் தலையில மோத வைக்கிறீங்க? இவ்வளவு வேகமா வந்து ஏன் முட்டின? நான் முட்டினேனா? அப்ப நானா? ஆமா, நீங்க தான் முட்டினீங்க. அதுவும் உங்க மண்டை பெருசு. உன் மூளை தான் ரொம்ப பெருசா. நான் ஏதாவது சொன்னா? மூளைனால காயம் ஏற்படாது, ஆனா மண்டைனால மூளையால காயம் ஏற்படாது, ஆனா மத்தவங்களுக்கு கஷ்டம் ஏற்படும்ல. நீங்க நீங்க
பேச்ச மாத்துறதுல கில்லாடி. நான் எப்ப பேச்ச மாத்துறேன் எப்ப மாத்துறேன் நீயே சொல்லு. நான் உன்கிட்ட வந்து ஒரு தடவை முட்டினா கொம்பு முளைக்கும், அதனால இன்னொரு தடவை முட்டு, அப்பதான் கொம்பு முளைக்காதுன்னு சொன்னல. ஆனா இப்ப கண்டிப்பா உனக்கு கொம்பு முளைக்கும். முளைக்கும் போது பாத்துக்கலாம். கொம்பு முளைக்கலன்னா அப்புறம் நான் உன்னை பாத்துக்கிறேன். நான் பாத்துக்கிறேன். நான் இந்த பக்கம் போட நினைச்சா நீ வந்து இப்படி போற. நான் பாத்துக்கிறேன்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா எனக்கு கொம்பு முளைக்குமா? அம்மா ஏன் போன் எடுக்கல? ரொம்ப நேரமா ட்ரை பண்றேன். இப்ப லைனும் கிடைக்கல. அம்மா போன் பண்றாங்க. அம்மா போன் பாத்துட்டே பண்றாங்க. இருக்கத எடுத்து பேசு. பேசு ஒரு பேசு. நிமிஷம். சொல்லுங்கம்மா. உன்னோட அப்பாவை சமாளிக்கிறது உண்மையிலேயே ரொம்ப கஷ்டமா இருக்குமா? வந்ததுல இருந்து என்ன டென்ஷன் படுத்திட்டே இருக்காரு. இட்ஸ் இம்பாசிபிள். அடடா என்ன ஆச்சுமா? அவர் பேசுறாரு பேசிக்கிட்டே இருக்காரு. இப்படியே அவர் பேசிக்கிட்டே போனாருன்னு வையேன், பேசுறது மட்டும் இல்ல மோதிட்டு வேற போறாரு. யார மோதினாரு? என்னதான் மோதினாரு? வேற யார? மரியாதை தெரியாது. இங்க நான் கூட்டிட்டு வந்தல, அதுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லலாம்ல. ஆனா நான் தேங்க்ஸ் சொல்றேன். அவரு ஹலோ அம்மா என்ன ஆச்சு? ஏன் திடீர்னு அமைதி ஆயிட்டீங்க? இல்ல அது ஒண்ணு இல்ல. சரி சொல்லு, நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். நீங்க தான் சரியில்லாத மாதிரி இருக்கு. என்ன ஆச்சு? அப்பா ஒருவேளை மறுபடியும் குடிச்சிட்டு அந்த மாதிரி ஏதாவது பிஹேவ் பண்ணாரா? இல்ல ட்ரிங்க்ஸ் எல்லாம் பண்ணல, ஆனா வம்பு எடுக்கறாரு. சரி நீ சொல்லு. இல்ல ஒண்ணும் இல்ல. நீ போன் பண்ணேன்னா கண்டிப்பா ஏதாவது விஷயம் இருக்கும்ல. என்ன? சும்மா எப்படி இருக்கீங்கன்னு விசாரிக்க போன் பண்ணேன். உங்ககிட்ட பேசணும்னு தான் ஆசையா இருக்கு. பட் ஆல்ரெடி நீங்க டென்ஷன்ல இருக்கீங்க. எப்படி சொல்றது? எனக்கு இன்னைக்கு ரொம்ப அப்செட்டா இருக்குன்னு. ஹலோ, உன் குரலை கேட்டாலே ஸ்ட்ரெஸ்ல இருக்க மாதிரி இருக்கு. யார்கிட்ட பேசுறா? அதுவும் ரொம்ப மெதுவா பேசுறா. இவளோட அந்த காந்த குரல் எங்க போச்சு? இல்ல நான் ஸ்ட்ரெஸ்ல இல்ல. அது ஆக்சுவலி அது வந்து வீட்ல நிறைய வேலை இருக்கு. இன்னைக்கு கோகுலாஷ்டமியில, அதனால காலையில இருந்து எல்லாம் நான் தான் ஏற்பாடு பண்ணிட்டு இருந்தேன். வீட்டை அலங்கரிச்சு, பூஜாரியை அலங்கரிச்சு, கண்ணனை ரெடி பண்ண எல்லாருக்கும் பிடிச்சிருந்தேன். நிறைய வேலை பார்த்துட்டல, இப்ப ரெஸ்ட் எடுத்துக்கோ. என்ன? 1000 ஜோக் அடிச்சாலும் சிரிக்க மாட்டா. ஆனா போன்ல யாரோ பேசுனதை கேட்டு இப்படி சிரிக்கிறா. போன்ல யாரா இருப்பாங்க?